Hi everybody, this is Lakshmi Prabha and you are watching Rajpedia. ஓகே, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப இப்போ கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, சாரி ஃபார் தட். அண்ட் இனிமேல் கண்டினியூஸாக கிளாஸஸ் போடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அண்ட் மோரோவர் எல்லாரும் கொஞ்சம் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும், ரைட்? And let us see the topic today. We are going to discuss about this, what is community and the nature of community. கம்யூனிட்டினா என்ன, அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னலாம். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட்ஸ் அ டோட்டல் ஆர்கனைஸ்டு சோஷியல் லைஃப் ஆஃப் அ லொக்காலிட்டி. ஓகே, ஸோ அதாவது என்னன்னா, ஒரு லொக்கேஷனில், ஒரே லொக்கேஷனில் இருக்கிற பீப்புள் அவங்களோட காமன் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், ஓவராலாக எப்படி இருப்பாங்க, அதுதான் வந்து கம்யூனிட்டி அப்படின்னா இன் சிம்பிள் வேர்ட்ஸ். சரியா? அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிட்டியோட டைப்ஸ் நிறைய இருக்கு. அதில் வந்து ரூரல் கம்யூனிட்டி, அர்பன் கம்யூனிட்டி, சப்பர்பன் கம்யூனிட்டி, அப்புறம் ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸ், இதெல்லாம் நிறைய இருக்கு. இப்போ நமக்கு இப்போ வெளியே போகிறோம் அப்படின்னா சில பேர் பார்க்கும்போதே நமக்கு தெரியும், ஓகே இவங்க வந்து வில்லேஜ்லேருந்து வந்திருக்காங்க போல இருக்கு. அவங்களோட அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இவங்க வந்து சிட்டியிலேருந்து வந்திருக்காங்க, இவங்க ரொம்ப ஹை கிளாஸாக இருக்காங்க, இவங்க வந்து ஹிந்துஸ், இவங்க வந்து முஸ்லிம்ஸ், இது எப்படி நமக்கு தெரியுது? உங்கள்கிட்ட போய் நம்ம பேசுறது இல்லை, ஸோ அங்கே எந்த இன்ட்ராக்ஷனுமே இல்லை, ஆனால் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது, நம்மளால ஓரளவுக்கு அசியூம் பண்ண முடியுது. அது கரெக்டாகவும் இருக்குது. எப்படி மோஸ்ட்லி அப்படின்னா வந்து இட்ஸ் பை லுக் அண்ட் தென் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் பார்க்கும்போது நமக்கு தெரியும் இல்லையா? சரி, நீங்கள் இப்போது அவங்களோட பேசுகிற ஸ்டைல், அவங்க நடந்துக்கிறது, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அண்ட் எவ்ரி திங், ரைட்? இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஓகே, ஓ இப்படி நடந்துக்கிறாங்கன்னா அவங்க இந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணுறோம், ரைட்? அண்ட் இதில் நம்ம ஸோ இதுதான் வந்து வாட் இஸ் கம்யூனிட்டி. ஓகே, அண்ட் தென் நம்ம ஆக்சுவலாக நீங்கள் அந்த டைப்ஸ் வந்து நான் எதுக்கு இப்போவே டைப்ஸ் அந்த சொன்னேன் அப்படின்னா, அந்த டைப்ஸை நீங்கள் யோசிச்சுக்கிட்டே மைண்டில் வச்சுக்கிட்டே இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால தான் நான் இப்போவே அதை சொல்லிட்டேன். ஆக்சுவலாக அந்த டைப்ஸ் ஆஃப் கம்யூனிட்டிஸ் வந்து அது நெக்ஸ்ட் டாபிக், நம்ம அது அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, அண்ட் தென் இப்போது நேச்சர் ஆஃப் கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபிகேஷன் வித் கம்யூனிட்டி. ஐடென்டிஃபிகேஷன் வித் கம்யூனிட்டி அப்படின்னா என்னது? ஐடென்டிஃபிகேஷன்னா இப்போ ஓகே நான் இந்த கம்யூனிட்டியை சார்ந்தவன் அப்படின்னா என்னது? அப்போ ஐ ஹாவ் அ வி ஃபீலிங். ஓகே, நான் இந்த கம்யூனிட்டியை சார்ந்தவன், இது என்னுடைய கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தமிழன். ஓகே, ஓகே இவங்க எல்லாம் தமிழ் பீப்புள், ஸோ ஐ ஹாவ் தட் கம்யூனிட்டி ஃபீலிங், ரைட்? இந்தியன் அப்படின்னா ஹீ இஸ் ஆல்சோ இந்தியன். ஸோ எனிவேர் நம்ம அப்ராட்ல பார்த்தா கூட ஓகே அவங்க வந்து இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 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 வி ஃபீலிங் வரும். ஓகே, இது நம்மவங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஊர்க்காரவங்க, நம்ம மொழிக்காரவங்க, ஓகே வாட் எவர் இட் இஸ், நம்ம உடைய இது ரிலிஜன் எல்லாமே அந்த அந்த வி ஃபீலிங் ஆட்டோமேட்டிக்காக வரும். சரி தப்புன்னு பார்க்காம நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு வி ஃபீலிங் வரும். அதுதான் வந்து ஐடென்டிஃபிகேஷன் வித் த கம்யூனிட்டி. ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் இட் இஸ் ரோல் பிளேயிங். நம்பர் 2, ரோல் பிளேயிங். ஒவ்வொருத்தரும் கம்யூனிட்டியில் ஒவ்வொரு ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க, கரெக்டா? இப்போ ஒரு அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷன் இருக்கும் இல்லையா? பிஸ்னஸ் பீப்புள் இருப்பாங்க, அவங்க ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருப்பாங்க, தென் டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஃபார்மர்ஸ் இருப்பாங்க, டாக்டர்ஸ் இருப்பாங்க, கரெக்டா? ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க அந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே. ஓகே, ஸோ அதான் வந்து ரோல் பிளேயிங். அண்ட் நம்பர் 3 இட் இஸ் டிபெண்டன்ஸ். ஸோ இந்த ரோல் பிளேயிங்லேயே நான் உங்களுக்கு நீங்கள் கற்பனை பண்ணிக்கிற மாதிரி ஒரு கதை சொல்கிறேன். இப்போ ஒரு மூவியில் பார்க்குறீங்கன்னு வைங்களேன், ஒரு வில்லேஜ் காமிக்கிறாங்கன்னு வைங்க. அந்த கிராமத்தை காட்டும் போதே அங்கே அந்த ஊருக்குன்னு ஒரு டாக்டர் இருப்பார், அந்த ஊரில் ஒரு டீச்சர் இருப்பாங்க, கரெக்டா? அங்கே மற்ற நிறைய ஒரு ஜமீன்தார் இருப்பார், அண்ட் அவங்களுக்கு கீழே வந்து நிறைய ஃபார்மர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை இண்டிபெண்ட் ஃபார்மர்ஸ் இருப்பாங்க, ரைட்? ஸோ இந்த மாதிரி நிறைய சில கார்பெண்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே ஒரு படம் மாதிரி கற்பனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, அது வந்து ரூரல் கம்யூனிட்டியில். அதுமாதிரி அர்பன் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கும்,
நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், ரைட்? நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கும், அதில் நிறைய டீச்சர்ஸ் இருப்பாங்க, ரைட்? அண்ட் வேறு வேறு ப்ரொஃபஷன்ஸ் நிறைய இருப்பாங்க. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து அந்த அந்த மூவிஸில் பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு அது ஒரு இன்ட்ரோ காட்டும் போதே அந்த லொக்கேஷன் அண்ட் லொக்கேஷனோட பீப்புள், அந்த லொக்கேஷனில் இருக்க பீப்புள் என்னென்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்க, இது எல்லாமே உங்களுக்கு அந்த மூவியோட இன்ட்ரொடக்ஷன்லேயே தெரியும். ஸோ இதை நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுன்றதுக்காக தான் இதை நான் சொன்னேன், இந்த எக்ஸாம்பிள். நம்பர் 3 வந்து டிபெண்டன்ஸ். இது நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்துட்டோம் ரோல் பிளேன்னு. அந்த ரோல் பிளேல ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், கரெக்டா? இப்போ ஒரு டாக்டர் அப்படின்னா அவர் மட்டுமே அவருக்கு வந்து ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்த்துக்கிட்டு ஓகே நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஓகே, ஸோ அந்த கம்யூனிட்டியில இருக்கிற பீப்புளுக்கு அவர் வந்து அவங்கள வந்து செக் பண்ணி அவங்களோட ஹெல்த் கேர் ப்ரொவைட் பண்ணாதான் அவர் டாக்டர், கரெக்டா? அப்பதான் நம்ம அவரை டாக்டர்னு சொல்லுவோம். அண்ட் தென் அதே மாதிரி தான் வந்து ஒருத்தர் டீச்சர் அப்படின்னா அவங்க படிச்சதை அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தா அது வேஸ்ட். 4 பேருக்கு சொல்லி கொடுத்தாதான் அவங்க டீச்சர். ஸோ என்ன ஆகுது, அந்த சர்வீஸை அடுத்தவங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க, இன்னொருத்தரும் அந்த இன்னொருத்தரோட சர்வீசஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இதை நான் இன்னொரு வீடியோவில் வந்துட்டு இந்த சொசைட்டி டிபெண்டன்சி அதை பற்றி நான் பேசியிருப்பேன், கிரிகேரியஸ் நேச்சர் ஆஃப் மேன் அதெல்லாம் பேசியிருப்பேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொசைட்டி இஸ் அ வெப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது சொசைட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ், சரியா? இப்போ இது வந்து நிறைய சொசைட்டிஸ், இந்தியன் சொசைட்டி, அமெரிக்கன் சொசைட்டி, அது நிறைய இருக்கு அப்படின்னா இது அதுக்குள்ள இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ். ஓகேயா? இதை பத்தி தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் தென் இப்போ இது வந்து டிபெண்டன்சி. அந்த கம்யூனிட்டிக்குள்ள இருக்க பீப்புளுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் சார்ந்து இருக்காங்க, ஒருத்தர் அவங்களோட இன்னொருத்தரோட சர்வீஸ்க்காக சார்ந்திருக்காங்க. இப்போ ஒருத்தர் வந்து அதுல ஒரு கிராசரி ஷாப் வச்சிருக்காரு, அதான் அவரோட ரோல் அப்படின்னா அவரை நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி தான் இன்னொருத்தர் இருப்பாங்க, கரெக்டா? அங்க இருக்க எல்லா பீப்புளுமே இருப்பாங்க, கரெக்டா? அங்க இருக்க எல்லாருமே அவங்கள டிபெண்ட் பண்ணி அவங்கள்ட்ட தான் வந்து திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஷாப் பண்ணிட்டு. ஓகே, அண்ட் அதுதான் வந்து டிபெண்டன்சி. அண்ட் தென் நெக்ஸ்ட் 4th பாயிண்ட் இஸ் ப்ரொவைட்ஸ் இண்டிவிஜுவல் ப்ரொடெக்ஷன். இண்டிவிஜுவல் ப்ரொடெக்ஷன் அப்படின்னும் போது என்னது, இப்போ நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஃப்ளட் எல்லாம் நிறைய ஊர்ல மழை டைம்ல ஃப்ளட் வருது இல்லையா? அப்போ அந்த ஃப்ளட் வரும்போது என்ன ஆகுது, கவர்மெண்ட் அவங்களுடைய ரோலை ப்ளே பண்ணி ரெஸ்கியூ பண்றாங்க. பட் அட் த சேம் டைம் அது மட்டும் பத்தாது இல்லையா? எவ்வளோ ப்ரைவேட் வாலண்டியர்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து அதில் இன்வால்வ் ஆகி அவங்களோட லொக்காலிட்டி பீப்புளை வந்து அவங்க காப்பாத்துறதுக்கு எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க, கரெக்டா? ஸோ அதை நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது அந்த இண்டிவிஜுவல் ப்ரொடெக்ஷன் வந்து அந்த கம்யூனிட்டிக்குள்ள கிடைக்குது. இதுதான் அந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. ப்ரொவைட்ஸ் இண்டிவிஜுவல் ப்ரொடெக்ஷன், கம்யூனிட்டி ப்ரொவைட்ஸ் இண்டிவிஜுவல் ப்ரொடெக்ஷன். அண்ட் தென் 5th ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட்ஸ் கோஆப்ரேஷன் ஆஃப் மெம்பர்ஸ். அங்கே கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிற மெம்பர்ஸ்க்குள்ள ஒரு கோஆப்ரேஷன் இருக்கு. இப்போ ஒரு ரூரல் கம்யூனிட்டினாலும் சரி, ரூரல் கம்யூனிட்டிக்குள்ள இப்போ ஏதாவது ஒரு அந்த பஞ்சாயத்துல ஏதாவது ஒரு ரூல் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை எப்படி பயங்கரமா ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணலைன்னா தள்ளி வச்சிருவாங்க. அதெல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப ப்ராக்டிசஸ் இப்போ குறைஞ்சிருந்தாலும் இன்னுமே அவங்க வந்து சில விஷயத்துல ஸ்ட்ராங்கா ஸ்டபர்னா தான் இருக்காங்க. அங்க என்ன இது பண்றாங்களோ அதை அந்த மெம்பர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. இது வில்லேஜ் கம்யூனிட்டியில மட்டும் இல்லை, நிறைய ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸ்லயும் இன்னமும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அங்க இருக்கக்கூடிய அன்டோல்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம. ஓகே, நமக்கு வெதர் வி பிலீவ் ஆர் நாட், நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஸ்டில் வி ஆர் ஃபாலோயிங். ஓகே, ஏன்னா அப்பதான் நம்ம அக்செப்ட் பண்ணப்படுவோம், இல்லாட்டி நம்மள வேற மாதிரி பார்ப்பாங்க, ஏலியன்ஸ் மாதிரி. அதனால வி வில் பி ஃபாலோயிங் தட், ரைட்? அண்ட் தென் நெக்ஸ்ட் 6th பாயிண்ட் இஸ் community life depends on communication system. கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு இப்போ இந்த கம்யூனிட்டியில இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எமோஷன்ஸ், ஐடியாஸ் இதெல்லாம் தான் ஒரு நாளைக்கு கல்ச்சுரல் வேல்யூஸா மாறுது, எல்லாம் சேர்ந்து, ரைட்? ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு கல்ச்சுரல் வேல்யூஸா மாறுது. ஸோ அதுதான் வந்து கம்யூனிகேஷன். அது ஒரு நான் வெர்பல் கம்யூனிகேஷன் தானே, வெர்பல் அண்ட் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் தானே.
இப்போ நம்ம இந்த கம்யூனிட்டியில இது செய்யலாம், இது செய்யக்கூடாது. இப்போ ரூரல் கம்யூனிட்டியில நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணுவோம், அண்ட் தென் அர்பன் கம்யூனிட்டியில இருக்கும்போது எப்படி ட்ரெஸ் பண்ணுவோம், இங்க இருக்கிறத அங்க பண்ணா ஆடா பார்ப்பாங்க, அங்க இருக்க மாதிரி இங்க பண்ணா நம்மள ஆடா பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி அதான் வந்துட்டு ஸோ நமக்கு அங்கங்க ஒரு கம்யூனிகேஷன் டெவலப் ஆகுது. ஓகே, இங்கே நம்ம இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி. ஸோ அந்த எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு கல்ச்சரல் வேல்யூவா மாறுது, பில்ட் ஆகுது. ஓகே, அண்ட் தட் இஸ் ஆல்சோ நான் வெர்பல் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் தான். அண்ட் தென் செவன்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி ப்ரொவைட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் டெவலப்பிங் டேலண்ட்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ். கம்யூனிட்டியில இருக்கிற மக்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு க்ரோ ஆகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குதான், அவங்களோட ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குது. அது எப்படி அப்படின்னா வந்து இப்போ நிறைய அந்த கம்யூனிட்டியில ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும், ஸ்கூல்ஸ் இருக்கும், காலேஜஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணி தானே நம்ம எல்லாம் டெவலப் ஆகுறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஈவன் சில நிறைய கம்பெனிஸ் இருக்கும், பிஸ்னஸ் பண்ணுவாங்க நிறைய பேர், அது மூலமா நிறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து சேர்ந்தது தான் வந்துட்டு நமக்கு நம்மளோட டேலண்ட் நம்மளை டெவலப் பண்றதுக்கு நம்மளோட கம்யூனிட்டி, நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய கம்யூனிட்டி நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஓவராலா that's all for the class today, and this is the nature of community, meaning and nature of community. Okay, and thanks for listening. Please to consider subscribing. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணுங்க. ஓகே, அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ என்ன டாபிக்ல வேணும்னு நீங்க ப்ளீஸ் சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ.